அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தாவரங்கள் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படிங்கிற பாடத்திலேருந்து இன்றைக்கி வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் இந்த கூற்றில் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. இரண்டாவது வினா, தாவர வேரில் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிம உப்புகள் தாவரங்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் டேஸ் வழியாக செல்கின்றன. சைலம். ஆப்ஷன் ஏ சைலம். மூன்றாவது வினா, இலைகள் தயாரித்த உணவுப் பொருள் தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் டேஸ் வழியாக கடத்தப்படுகிறது. ஆப்ஷன் பி புளோயம். நான்காவது வினா, சேகரிக்கும் மற்றும் கடத்தும் மண்டலங்களை உருவாக்கும் உறுப்புகளில் சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஐந்தாவது வினா, செல்களில் மற்றும் வெளியே பொருட்கள் டேஸ் முறையை கடத்தப்படுகின்றன. ஆ மற்றும் ஆ. ஆறாவது வினா, திரவ வாயு பொருட்கள் செறிவு அதிகமுள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைவான பகுதிக்கு எவ்வித ஆற்றலின் உதவியின்றி கடத்தப்படும் நிகழ்ச்சியே பரவுதல் எனப்படும். பரவல் ஒரு ஆற்றல் சாரா கடத்தல். எட்டாவது வினா, செயல்மிகு கடத்தல் ஆற்றல் சார்ந்த கடத்தல். ஒன்பதாவது வினா, சவ்வூடு பரவல் என்பது டேஸில் காணப்படும் ஒரு சிறப்பான பரவுதல் ஆகும். திரவங்களில் காணப்படும் ஒரு சிறப்பான பரவுதல் ஆகும். 10வது வினா, சவ்வூடு பரவல் ஒரு ஆற்றல் சாரா கடத்தல். ஆப்ஷன் ஏ. 11வது வினா, ஒரு அரை கடத்து சவ்வின் வழியாக கரைப்பான் அல்லது நீர் மூலக்கூறுகள் அதன் செறிவு அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைந்த பகுதிக்கு கடத்தும் நிகழ்வு சவ்வூடு பரவல் எனப்படும். 12வது வினா, ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டானிக் கரைசலில் வைக்கும் பொழுது செல்லில் இருந்து நீர் வெளியேறுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்கிவிடும் நிகழ்வு பிளாஸ்மா சிதைவு எனப்படும். 13வது வினா, உயிரற்ற தாவர பொருட்கள் நீரில் வைக்கப்படும் பொழுது நீரினை உறிஞ்சி உப்புகின்ற நிகழ்ச்சி உள்ளீர்த்தல் எனப்படும். 14வது வினா, வேர்த்தூவிகள் நீரையும் கனிமுப்புகளையும் டேஸ் முறையில் உறிஞ்சுகின்றன. பரவுதல். பரவல் முறையில் உறிஞ்சுகின்றன. 15வது வினா, வேர்த்தூவியின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது வேரின் உட்புற அடுக்கிற்கு டேஸ் வழியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆ மற்றும் ஆ. 16வது வினா, நீரானது முழுக்க செல் சுவர் மற்றும் செல் இடைவெளியின் வழியாக செல்லும் முறை அப்போபிளாஸ்ட். 17வது வினா, செல்லின் பிளாஸ்மா சவ்வில் நுழைந்து சைட்டோபிளாசத்தினை கடத்தும் பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக அருகில் உள்ள செல்களுக்கு நீர் செல்லும் முறை சிம்பிளாஸ்ட். 18வது வினா, தாவரத்தின் புற உறுப்புகளிலிருந்து குறிப்பாக இலையின் புறத்தோல் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதே நீராவி போக்கு எனப்படும். 19வது வினா, ஒவ்வொரு இலைத்துளியும் டேஸ் காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. 2 காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. 20வது வினா, இலைத்துளையானது பகலில் திறந்தும் இரவில் மூடியும் இருக்கும். 21வது வினா, நீராவி போக்கினை பாதிக்கும் காரணிகளில் சரியான. இதில் அனைத்தும் சரி என்பது சரியான விடை. 22வது வினா, இலைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது டேஸ் வழியாக சேமிக்கும் பகுதிக்கோ அல்லது தேவையான பகுதிக்கோ கடத்தப்படுகிறது. புளோயம் வழியாக. 23வது வினா, தாவரங்களில் நீராவி போக்கின் வீதம் குறையும் போது அதிகப்படியான நீர் தாவர இலைகளில் விளிம்புகளில் நீராக வடிதல் டேஸ் துளை வழியே வெளியேறுகிறது. நீர் சுரப்பு அல்லது மற்றும் ஹைட்ரோதோட். அதாவது ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ. 24வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி. இரத்தத்தில் டேஸ் சதவீதம் பிளாஸ்மா உள்ளது. 40%. இரத்த அணுக்கள் டேஸ் வகைப்படும். 3 வகைப்படும். 27வது வினா, இரத்த அணுக்களின் வகைகள் இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, இரத்த தட்டுக்கள். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இரத்த சிவப்பணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எரித்தோசைட்டுகள். இரத்த வெள்ளையணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? லீகோசைட்டுகள். 30வது வினா, இரத்த தட்டுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? த்ரம்போசைட்டுகள். மனித உடலில் அதிக அளவு காணப்படக்கூடிய செல்கள் இரத்த சிவப்பணுக்கள்.
32வது வினா இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? எலும்பு மச்சை. இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஹீமோகுளோபின். 34வது வினா பாலூட்டிகள் டேஸ் இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. முதிர்ச்சி அடைந்த. 35வது வினா இருபுறமும் குழிந்த தட்டு வடிவம் உடைய அணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள். 36வது வினா இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் காலம். இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் 120 நாள். ஆக்சிஜன் நுரையிலிருந்து திசுக்களுக்கு கடத்துவதில் பங்கேற்பது இரத்த சிவப்பணு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி. 38வது வினா அனைத்தும் சரி. 39வது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இரத்த வெள்ளை அணுக்கள் அல்லது லீக்கோசைட்டுகள். இதுவும் அனைத்தும் சரி. 40வது வினா இரத்த வெள்ளை அணுக்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? ஆ மற்றும் ஆ துகளுடைய செல்கள், துகளற்ற செல்கள். 41வது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் 1, 2 இரண்டுமே சரி. 42வது வினா துகளுடைய இரத்த வெள்ளை அணுக்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி அனைத்தும். நீட்ரோஃபில்கள், ஈசனோஃபில்கள், பேசோஃபில்கள் என பிரிக்கப்படுகின்றது. 43வது வினா இரத்த வெள்ளை அணுக்களின் வகைகளில் அளவில் பெரியது நீட்ரோஃபில்கள். 44வது வினா மொத்த வெள்ளை அணுக்களில் 60 முதல் 65% டேஸ் காணப்படுகின்றது நீட்ரோஃபில்கள். 45வது வினா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது டேஸின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது நீட்ரோஃபில்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நீட்ரோஃபில்களின் உட்கரு டேஸ் முதல் டேஸ் கதுப்புகளை கொண்டுள்ளது 2 முதல் 7. 47வது வினா ஈசனோஃபில்களின் உட்கரு டேஸ் கதுப்புகளை உடையது 2 கதுப்புகளை உடையது. 48வது வினா மொத்த வெள்ளை அணுக்களில் 2 முதல் 3% வரை டேஸ் செல்கள் காணப்படுகின்றன ஈசனோஃபில்கள். 49வது வினா உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது அதிகரிக்கும் வெள்ளை அணுக்களின் வகைகள் ஈசனோஃபில். 50வது வினா நச்சுகளை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்துவது டேஸின் முக்கிய பணிகளாகும் ஈசனோஃபில்லின் முக்கிய பணிகளாகும். 51வது வினா மொத்த வெள்ளை அணுக்களில் 0.5 முதல் 10% வரை டேஸ் செல்கள் உள்ளன பேசோஃபில்கள். ஆப்ஷன் சி பேசோஃபில்கள். 52வது வினா வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருள்களை வெளியேற்றும் செல்கள் பேசோஃபில்கள். 53வது வினா துகளற்ற வெள்ளை அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆ மற்றும் ஆ. 54வது வினா மொத்த வெள்ளை அணுக்களில் 20 முதல் 25% காணப்படும் இரத்த வெள்ளை அணுக்களின் வகைகள் லிம்போசைட்டுகள். 55வது வினா வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதலின் போது எதிர்ப்பொருளை உருவாக்கும் இரத்த வெள்ளை அணுக்களின் வகை லிம்போசைட்டுகள். 56வது வினா இரத்த வெள்ளை அணுக்களிலேயே மிகப்பெரியவை மோனோசைட்டுகள். 57வது வினா அமீபாய்டு வடிவம் கொண்ட இரத்த வெள்ளை அணுக்களின் வகை மோனோசைட்டுகள். 58வது வினா மொத்த வெள்ளை அணுக்களில் 5 முதல் 6% உள்ள இரத்த வெள்ளை அணுக்களின் வகை மோனோசைட்டுகள். 59வது வினா பாக்டீரியாவை விழுங்கும் இரத்த வெள்ளை அணுக்களின் வகைகள் மோனோசைட்டுகள். இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிப்பவை இரத்த தட்டுக்கள். 61வது வினா ஒரு கன-மில்லிமீட்டர் இரத்தத்தில் டேஸ் முதல் டேஸ் வரை இரத்த தட்டுகள் உள்ளன 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரையிலான இரத்த தட்டுகள் உள்ளன. 62வது வினா இரத்த தட்டுகளின் வாழ்நாள் 8 முதல் 10 நாட்கள். 63வது வினா காயங்கள் ஏற்படும் போது இரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்தப்போக்கை தடுப்பது இரத்த தட்டுகள். 64வது வினா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையும் போது உண்டாகும் நோய் அனிமியா. 65வது வினா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது லீகோசைட்டோசிஸ். 66வது வினா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் லீகோபினியா. 67வது வினா இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் த்ரோம்போசைட்டோபினியா. 68வது வினா கீழ்கண்ட கூற்றுகளை சரி ஆராய்க. இதில் இரத்தத்தின் பணிகளை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி. 69வது வினா இரத்தத்தை கடத்தக்கூடிய
கிளைத்த வலைப்பின்னல் அமைப்புடைய குழாய்கள் டேஸ் எனப்படும். இரத்த நாளங்கள். 70வது வினா, இரத்த நாளங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? தமனிகள், சிரைகள், இரத்த நுண்ணாளங்கள் அல்லது தந்தூக்கிகள். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 71வது வினா, இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்பவை தமனிகள். தடித்த மீளும் தன்மை பெற்ற இரத்த குழாய்கள் தமனிகள் ஆகும். 73வது வினா, ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரலிலிருந்து இதயத்திற்கு எடுத்துச் செல்வது நுரையீரல் சிரை. 74வது வினா, ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலிலிருந்து எடுத்துச் செல்வது நுரையீரல் தமனி. 75வது வினா, மெல்லிய சுவராலான மீள்தன்மையற்ற இரத்த குழாய்கள் சிரைகள் எனப்படும். 76வது வினா, பல்வேறு உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தினை கொண்டு வருவது சிரைகள். 77 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராக. இதில் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ. 78வது வினா, தமனி இளஞ்சிவப்பு நிறமுடையது. 79வது வினா, சிரை சிகப்பு நிறம் உடையது. 80வது வினா, தமனி என்பது இரத்தத்தை வழங்கும் குழாய்கள். ஆப்ஷன் ஏ. 81வது வினா, இதில் அனைத்தும் சரி என்பது சரியான விடை. 82வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் இது அனைத்தும் சரி. 82க்கும் அனைத்தும் சரி. 83வது வினா, மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி. 84வது வினா, நவீன உடற்செயலியலின் தந்தை வில்லியம் ஹார்வி. 85வது வினா, விலங்குகளில் காணப்படும் சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள். திறந்தவை, மூடியவை. ஆ மற்றும் ஆ. 86வது வினா, கணுக்காலிகள், மெல்லுடலிகள், அசிட்டியன்களில் போன்ற உயிரினங்களில் காணப்படும் இரத்த ஓட்ட வகை திறந்த வகை. 87வது வினா, முதுகெலும்புகளில் காணப்படும் இரத்த ஓட்ட வகை மூடிய வகை. 88 இதயம் டேஸ் எனும் சிறப்பு தசையால் ஆனது. கார்டியாக் தசையால் ஆனது. 89வது வினா, இதயம் 2 அடுக்கினாலான பெரிகார்டியம் உறையால் சூழப்பட்டுள்ளது. 90வது வினா, இதய துடிப்பின் போது ஏற்படும் உராய்வு மற்றும் இயக்கத்தினால் ஏற்படும் காயங்களிலிருந்து பாதுகாக்கும் உயவுப் பொருளாக பயன்படும் திரவம் பெரிகார்டியம் திரவம். மனித இதயம் 4 அறைகளை உடையது. இதயத்தில் மெல்லிய தசைகளாலான மேல் அறைகள் 2 ஆரிக்கல்கள் அல்லது ஏற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆ மற்றும் ஆ. 93வது வினா, இதயத்தில் தடித்த தசையாலான கீழறைகள் 2 வென்ட்ரிக்கல் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் சி. 94வது வினா, இதயத்தில் மேல் அறைகள் ஆரிக்கல் மற்றும் கீழறைகள் வென்ட்ரிக்கல் பிரிக்கின்ற இடைச்சுவர் செப்டம் எனப்படும். 2 ஆரிக்கல்களும் டேஸ் என்ற தடுப்புச் சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ளன. 95வது வினா, ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிகளுக்கு இடையே உள்ள டேஸ் என்பது ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றொன்று கலவாமல் தடுக்கப்படுகின்றது. செப்டம். 96வது வினா, 2 ஆரிக்குலர்களும் டேஸ் என்ற தடுப்புச் சுவரினால் பிரிக்கப்படுகின்றன. ஆரிக்குலார் இடைத்தடுப்புச் சுவர். 97வது வினா, உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை முக்கிய சிரைகளான டேஸ் மூலம் வலது ஆரிக்கல் பெறுகிறது. இவை அனைத்தும். 98வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி. 99வது வினா, இதயத்திலிருந்து அதிக விசையுடன் இரத்தத்தை உந்திச் செல்வதால் டேஸின் சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன. வென்ட்ரிக்கிளின் சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன. 100வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி. 101வது வினா, இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒரே திசையில் செல்வதை மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்கவும் உதவுவது வால்வுகள். இதயம் எத்தனை வகையான வால்வுகளை பெற்றுள்ளது? 3 வகையான வால்வுகளை பெற்றுள்ளது. வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் அமைந்துள்ள வால்வு ஆ மற்றும் ஆ, அதாவது முவ்விதழ் வால்வு அல்லது வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு.
104வது வினா, மூவிதழ் வாழ்வின் இதழ் முனைகள் டேஸ் என்ற தசை நீட்சிகளால் வென்ட்ரிக்கிளின் பாப்புலா தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளன. கார்டா டென்டினோ. 105வது வினா, இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையே அமைந்துள்ள வால்வு மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி. 106வது வினா, முக்கோண வடிவிலான 3 மெல்லிய இதழ் தசை மடிப்புகளால் ஆன வால்வு. ஆ மற்றும் ஆ. 107வது வினா, 2 கதுப்பு போல் அமைந்துள்ள இதய வால்வு மேற்கண்ட அனைத்தும். ஈரிதழ் வால்வு, மிட்ரல் வால்வு அல்லது இடது ஏற்றிய வென்ட்ரிகுலர் வால்வு. 108வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க. இதில் அனைத்தும் சரி. 109வது வினா, வென்ட்ரிக்கிளுக்குள் இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும் வால்வு. ஆப்ஷன் டி. ஆ மற்றும் ஆ, அதாவது அரைச்சந்திர வால்வு அல்லது நுரையீரல் மற்றும் பெருந்தமனி வால்வு. நமது 110வது வினா, நமது இரத்த ஓட்ட வகைகளை ஆராய்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 111வது வினா, இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து துவங்கி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்துச் சென்று மீண்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும் காற்றோட்டத்தினை டேஸ் என்கிறோம். சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம். ஆப்ஷன் ஏ. 112வது வினா, ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் டேஸ் எடுத்துச் செல்கிறது. பெருந்தமனி. 113வது வினா, வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரல் வழியாக இரத்த ஓட்டம் மீண்டும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு சென்றடைவதே நுரையீரல் இரத்த ஓட்டம் எனப்படும். 114வது வினா, இதய தசைகளுக்கு இரத்தம் செல்லுதல் டேஸ் எனப்படும். கரோனரி சுற்றோட்டம். 115வது வினா, இதய தசைகளுக்கு இரத்தம் செல்லுதல் டேஸ் எனப்படும். கரோனரி சுற்றோட்டம். இதய திசைகளுக்கு ஆக்சிஜன் மிகுந்த இரத்தம் டேஸ் மூலமாக பெறப்படுகிறது. கரோனரி தமனி. 116வது வினா, இதய தசையிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் டேஸ் மூலம் வலது ஏற்றத்தை வந்தடைகிறது. கரோனரி சைனஸ். 117வது வினா, ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை இரத்த ஓட்டம் எனப்படும். 119வது வினா, சில விலங்கினங்களில் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தமும் ஒன்றுடன் ஒன்று கலந்து இதயத்தினுள் ஒரு முறை மட்டுமே சென்று வரும் இரத்த சுற்றோட்டம் ஒற்றை இரத்த சுற்றோட்டம் எனப்படும். மீன்கள் இருவாழ்விகளில் காணப்படும் இரத்த ஓட்ட முறை ஒற்றை இரத்த ஓட்டம். 121வது வினா, இதயம் சுருங்கும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். சிஸ்டோல். இதயம் விரிவடையும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர்னா டயஸ்டோல். 123வது வினா, இதயத்தின் ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் முழுமையான ஒரு முறை சுருங்கி விரிவடையும் நிகழ்விற்கு இதய துடிப்பு என்று பெயர். 124வது வினா, இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 72 முதல் 75 முறை துடிக்கின்றது. இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சு தூண்டுவதனால் டேஸ் இதய துடிப்பு உண்டாகிறது. நியூரோஜெனிக். வலைத்தசை புழுக்கள் கணுக்காலிகளில் காணப்படும் இதய துடிப்பு நியூரோஜெனிக். 127வது வினா, இதய துடிப்பானது மாறுபாடடைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுவது மயோஜெனிக். மெல்லுடலிகள் முதுகெலும்புகளில் காணப்படும் இதய துடிப்பு மயோஜெனிக். மனித இதயம் டேஸ் வகையை சார்ந்தது. மயோஜெனிக் வகையை சார்ந்தது. இதய தசையில் காணப்படும் சிறப்பு பகுதியான சைனோஏட்ரியல் கணு இதயம் சுருங்குவதை துவக்குகிறது. ஆப்ஷன் ஏ. 131வது வினா, சைனோஏட்ரியல் என்பது இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுகிறது. ஆப்ஷன் ஏ சைனோஏட்ரியல். 132வது வினா, சைனோஏட்ரியல் கணு வலது ஏற்றிய சுவரில் உள்ள டேஸ் துளையின் அருகே காணப்படுகிறது. மேற்பெருஞ்சிரை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 133வது வினா,
இதில் அனைத்தும் சரி. 134வது வினா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தவர் ஹிஸ். 135வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. இதில் அனைத்தும் சரி. 136வது வினா, ஒரு இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட வரிசைகரமான நிகழ்வு டேஸ் எனப்படும். இதய சுழற்சி எனப்படும். ஒவ்வொரு இதய சுழற்சியும் டேஸ் வினாடிகளில் முடிவடையும். 0.8. இதய சுழற்சி என்பது இவை அனைத்தும் ஆப்ஷன் டி அனைத்தையும் உள்ளடக்கியது. இதய சுழற்சியில் ஆர்கிக்கல் சுருக்கம் 0.1 வினாடி நீடிக்கும். இதய சுழற்சியில் வென்ட்ரிகுலார் சுருக்கம் 0.3 வினாடி நீடிக்கும். 141வது வினா, இதய சுழற்சியில் வென்ட்ரிக்கிள் விரிவடைதல் டேஸ் வினாடி நீடிக்கும். 0.4. இதயம் திறந்து மூடுவதில் முதலில் ஏற்படும் ஒலி லப். வென்ட்ரிகுலார் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையிலிருந்து மூவிதழ் மற்றும் ஈதல் மூடுவதால் உண்டாகும் ஒலி லப். 143வது வினா, 4வது வினா, இதயம் திறந்து மூடும்போது இரண்டாவதாக ஏற்படும் ஒலி டப், குறுகிய கால ஒலி எனப்படும். 145வது வினா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால் ஏற்படும் ஒலி டப். 146வது வினா, தமனிகளின் வழியே இரத்தம் ஓடும் பொழுது அத்தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது இரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தமே இரத்த அழுத்தம் எனப்படும். இரத்த அழுத்தம் டேஸ் என்று குறிக்கப்படுகிறது. சிஸ்டோலிக் அழுத்தம், டயஸ்டோலிக் அழுத்தம். ஆ மற்றும் ஆ. 148வது வினா, வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் நிகழ்வின் போது இடது வென்ட்ரிகுலால் சுருங்குவதால் இரத்தம் பெருந்தமனிக்குள் மிக வேகமாக செலுத்தப்படுகிறது. இந்நிகழ்வின் போது ஏற்படும் மிகை அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும். 149வது வினா, இடது வென்ட்ரிக்கிள்கள் விரிவடைவதன் காரணமாக குறையும் அழுத்தம் டயஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும். 150வது வினா, ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தமானது டேஸ் அளவில் காணப்படுகிறது. 120 முதல் 80. 151வது வினா, தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல் டேஸ் எனப்படும். ஹைப்பர் டென்ஷன். 152வது வினா, இதய நோய்கள், பக்கவாதம் போன்ற நோய்கள் டேஸின் மூலம் அதிகரிக்கிறது. ஹைப்பர் டென்ஷன். 153வது வினா, குறைவான இரத்த அழுத்த நிலை டேஸ் எனப்படும். ஹைப்போ டென்ஷன். 154வது வினா, மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய டேஸ் பயன்படுகிறது. ஸ்டெத்தஸ்கோப். ஆப்ஷன் பி. 155வது வினா, இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 156வது வினா, ஏ, பி மற்றும் ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லாண்ட்ஸ்டீனர். இரத்த வகைகளை முதலில் கண்டறிந்தவர் காரல் லாண்ட்ஸ்டீனர். 158வது வினா, ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தவர் ஆ மற்றும் ஆ. 159வது வினா, இரத்த சிவப்பணுக்களில் மேற்புறம் காணப்படுபவை அக்ளூரோஜன்கள் மற்றும் ஆன்டிஜன்கள். ஆ மற்றும் ஆ. 160வது வினா, மனிதர்களின் இரத்தம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி. 161வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் அனைத்தும் சரி என்பது சரியான விடை. 162வது வினா, இரத்தம் செலுத்துவதற்கு முன்னர் இரத்தம் வழங்குபவர் மற்றும் இரத்தம் பெறுபவருக்கு இடையில் டேஸுக்கு பொருத்தத்தினை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆ மற்றும் ஆ. ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி ஆகியவற்றின் பொருத்தத்தினை கருத்தில் கொள்ள வேண்டும். 163வது வினா, பொருத்தமில்லா ஒரு இரத்த வகையினை ஒருவர் பெறுவதனால் அவருக்கு இரத்த திரட்சி ஏற்படுகிறது. அனைவரிடமிருந்து இரத்தம் பெறுவோர் ஏ, பி சார்ந்தோர். அனைத்து வகை இரத்த பிரிவினருக்கும் இரத்தம் வழங்கும் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓ பிரிவு. 166வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில்
அனைத்தும் சரி. 166க்கு அனைத்தும் சரி. 167க்கும் 167வது வினா கீழ்கண்ட கூறுகள் அதுக்கும் அனைத்தும் சரி. அடுத்து புத்தக வினாக்களாக பார்க்கலாம். ஸ்கூல் புக் பேக் கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆற்றல் சார்ந்த கடத்துதல் டேஸ் என்பது இது பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி என்பது சரியான விடை. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர். நூற்றி 71வது வினா, வேர்த்தூவிகளானது ஒரு புறணி செல்லாகும், புறத்தோலின் நீட்சியாகும். ஆ மற்றும் இ. 172வது வினா, கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? ஆப்ஷன் ஏ. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? இதில் அனைத்தும் சரி. இரத்த ஓட்டத்தினை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி. 175வது வினா, விபத்து காரணமாக இரத்த வகை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? இரத்த வகை. இதயத்தின் இதயம் எனப்படுவது SA கணு. 117வது வினா, கீழ் இரத்தத்தின் AB தொடர்பு சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் டி தான் சரியானது. 178வது வினா, தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு. நீரானது வேர் செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவியின் வழியாக பரவுகிறது. அரைக்கடத்து. வேரின் டேஸ் அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது. வேர் தூவி. 181வது வினா, இயல்பான இரத்த அழுத்தம் 120 முதல் 80. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு 72 முதல் 75. பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ. 184வது வினா, பொறுத்துக. இதுக்கும் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. அதுக்கப்புறம் கூற்று மற்றும் காரணம். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 186வது வினா, கூற்று மற்றும் காரணம். இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான்.